வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் குமரகுன்றம் கோவில் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குமரகுன்றம் கோவிலுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் குரோம்பேட்டில் தான் வந்து குமரகுன்றம் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து குமரகுன்றம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்தது. பக்கத்தில் வந்து ஒரு மலையில் வந்து கோவில் இருக்குது, முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி கிருத்திகை, நான் வந்து அந்த கோவிலுக்கு போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை. நான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். காலையில் போக முடியல. காலையில் ஆக்சுவலி கிருத்திகைன்னே எனக்கு தெரியல, ஆஃப்டர்நூன் தான் கிருத்திகைன்னு தெரிஞ்சிச்சு, சண்டே. அப்போ வந்துட்டு ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக வந்து நல்ல ஒரு ராஜகோபுரம் முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறப்போ படி இருக்குது, நிறையா மலை மேலே தான் வந்து இந்த பாலசுப்ரமணியர் வந்து இருக்கார். அதாவது பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி தான் இங்கே இருக்கார். ஓகேவா, அழகாக பாலசுப்ரமணியராக அழகாக வந்து அந்த ராஜ அலங்காரத்தில் அன்றைக்கி நாங்கள் வந்து கிருத்திகை இல்லையா, ஆனால் ராஜ அலங்காரத்தில் அன்றைக்கி இருந்தார். அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ நம்ம ஏறினே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வேல் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பிள்ளையார் சந்நிதியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மனோட ஜெயகாளி அப்படிங்கிற அம்மன் வந்து இருக்காங்க, காளியம்மன். அதுக்கு மேலே நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சோமாஸ்கந்தரும் மீனாட்சியும் இருக்காங்க. ஸோ மீனாட்சி வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் மேலே ஏறினேன். நான் வந்து கடன்னு ஏற்றேன், ஏன்னா கிருத்திகை வேறு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்க்கணும் அப்படின்னு லைனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம். ஸோ வேகமாக வந்து ஏறி போனேன். அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, சன்னதி வந்து ஒரு பெரிய ஹாலில் அவர் வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம வந்து சாமி வந்து பார்க்கலாம், மூலவரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து கூட்டம் வந்து கிடையாது. க்யூவில் நின்று நம்ம போவோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு எப்படியும் ஒரு 200 பேர் வந்து அட் அ டயத்தில் சாமியை பார்க்கலாம். அப்படி வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ரஷ் இல்லை. நான் வந்து கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டே போனேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த கோவிலுக்கு போகிறேன். அப்போ வந்து சூப்பராக வந்து இருந்தது. அது மாதிரி வந்து இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியருக்கு வாகனமாக வந்து யானை வந்து இருக்குது. எல்லாத்துலேயும் மயில் இருக்கும் இல்லையா, யானை வந்து இருக்குது. ஏன்னா தேவசேனா கல்யாணம் பண்ணப்போ இந்திரன் வந்து பரிசாக வந்து யானை கொடுத்தார் இல்லையா, ஸோ அந்த யானை வந்து இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஜெயகாளி அம்மன் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு சூரசம்ஹாரம் அப்போது அவங்கள வேண்டிட்டு போய் தான் வந்து சூரசம்ஹாரம் பண்ணாராம் முருகர். அப்போ வந்து அந்த காளியம்மனை நம்ம வேண்டுறப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால ஜெயவீர காளியம்மன் அங்கே இருப்பாங்க, அவங்களையும் நம்ம வழிபட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு டக்குன்னு வேகமாகவே கும்பிட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே நின்று கந்தர் அனுபூதி வந்து அங்கே படிச்சுட்டு நாங்கள் நினச்ச நேரத்தை விட சீக்கிரமே வந்து சுவாமியை பார்த்துட்டு நல்லா வந்து மூலவரை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து உற்சவர் வந்து வெளியில் அழகாக நின்றதை நம்ம பக்கத்தில் நின்று அந்த உற்சவரையும் அழகாக கண்குளிர பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி வந்துட்டோம். ஸோ இறங்கி வந்தோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. ஸோ நான் இறங்கி வந்துட்டே இருக்கப்போ லெஃப்ட் சைட் நம்ம இறங்கி வர்றப்போ லெஃப்ட் சைடில் வந்து சண்முகர் வந்து இருக்கார். நான் ஏறுறப்போ நான் பார்க்கல அவரை. கடை மேலே போய் என்ன சாமி பார்க்கணும் அப்படிங்கிறதுலே போயிட்டேன். பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏறிட்டோம். அப்புறம் இறங்கி வந்தோடனே ஹஸ்பண்ட் வந்து நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ போய் பார்த்தா ஒரு நல்ல அலங்காரத்தில் அந்த சண்முகர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தார். அப்புறம் அவரையும் வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து கந்தர்புராணம் வந்து பக்கத்தில் வந்து நிறையா வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த சண்முகரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைட்டில், அந்த சிலை வந்து நல்ல ஹைட்டில் ஒரு கிளாஸ் உள்ளே வச்சுருந்தாங்க, நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தது. அதை பார்த்தா ரொம்ப மன நிறைவாக இருந்தாங்க. எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கோம், அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நம்மளுக்கு இப்போ தான் நம்மளுக்கு முருகர் வந்து நம்மளை அழைச்சிருக்காரு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலுக்கு. ஸோ தெரிஞ்சனையும் நான் வந்து கிளம்பி போயிட்டேன். ரொம்ப சூப்பரான மலை மேலே அழகான கோவில். ஸோ என்னை மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ரொம்ப அருமையான கோவில். முருக பக்தர்களுக்கு முருகரை வந்து உங்கள் லைஃப்பில் நடத்திய அதிசயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லா புகழும் முருகருக்கே.
வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அரோகரா அரோகரா.